சனிக்கிழமை 10ஆம் தேதி நம்ம திருச்சி கடமண்டலத்தில் ஜேஜே ஃபிஷ் எல்லாத்தையும் படத்தில் பார்க்கலாம்ல. இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்திருக்க மீன் வகைகளுக்குள்ள போனால் மாவுளா சீலா, அதன் பிறகு கலிங்க முரல், கருநகர, செல்வ முரல், கடவா. இது கரவூழி, வெளமீன், கோமியா சங்கரா, மடவா. அதே மாதிரி ஸ்பெஷல் இறால், இது பச்சை இறால் சொல்லுவாங்க. இந்த இறால் வந்து கட்டுமாவடி, சேதுபாவச்சத்திரம் இந்த பக்கங்கள்லாம் கிடைக்கிறது. இது கடலுடைய கரையில் அரிச்சு பிடிக்கக்கூடிய இறால். இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ண வேண்டிய மீன் வந்து இந்த கருநகர. இந்த கருநகரை ஈஸியாக கிடைக்காது. குறிப்பாக வந்து தேவைப்பட்டுரும் சேதுபாச்சத்திரம், கட்டுமாவடி இந்த ஏரியாக்களில் கிடைக்கக்கூடிய மீன். இது குழம்புக்கு மிக மிக டேஸ்டான மீன், ரொம்ப ருசியான மீன், ரொம்ப சத்தான மீன். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் உண்மையிலே இப்போ இது வந்து விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் கிடைக்கிறது ரொம்ப குறையதான் கிடைக்குதுன்னா. ஆமாம். அதன் பிறகு உங்களுக்கு சொல்ல போனால் செல்வம் முரல். நம்ம ஒரு 20 கிலோவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஆனால் கிடைச்சிருக்கிறது ஒரு 2-3 கிலோ தான் கிடைச்சிருக்கல. இது அந்த கலிங்க முரலிருந்து வித்தியாசமானதுன்னா, கலிங்க முரல் சொல்கிறது அப்படி நீளமாக இருக்கும், கொஞ்சம் பச்சையாக இருக்கும். இது 1 கிலோ 1.5 கிலோ ஈவன் ஒரு 3-4 கிலோ வரையில் வரக்கூடியது. ஆனால் இந்த செல்வ முரல் அப்படி கிடையாது, இந்த அளவு தான் வரும். ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அவியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதன் பிறகு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், இதுக்கு முன்னாலே உங்கள்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கேன். மாவுளா சீலா வேற, அந்த ஊழி சீலா வேற, மாவுளா சீலா வேற. ஊழி சீலா வந்து இந்த வாலில் கருப்பாக இருக்கும், உடம்பும் கருப்பாக இருக்கும், இந்த சதை வந்து கொஞ்சம் தொலைவுன்னு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட. ஆனால் மாவுளா சீலா அதில் முற்றிலும் மாறுபட்டது. இது வெள்ளையாக இருக்கும், உடம்பும் வெள்ளையாக இருக்கும், இந்த சதை வந்து நல்லா கட்டியாக இருக்கும், ரொம்ப சத்தானது. அதுக்கு இது வந்து 200 ரூபா 250 ரூபா விலையே வித்தியாசமாக இருக்கும். நல்லா பார்த்து வாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷானதில். அதுக்கப்புறம் மடவாவுக்கு ஒரு பழப்பொடியே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் மக்களை விற்று மடவா சாப்பிடுறது அந்த அளவில் இது டேஸ்டான மீன். இது ரொம்ப தூரமாக போய் பிடிக்கிற மீன் கிடையாது. இது நம்ம கரையிலே கட்டுமரங்கள் போய் பிடிக்கக்கூடிய மீன். அதிகமாக இந்த மீன் வந்து பாசிகளை தின்னு வளரக்கூடிய மீன். வழக்கமாக மீன்கள் வந்து மீனைத்தான் தின்னு சாப்பிட்டு வளரும். ஆனால் இந்த மீன் அதிகமாக பாசிகளை அதிகமாக வந்து சாப்பிட்ற மீன். ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச மீன். அந்த மீனோட இன்னொரு மீனும் அதே நேச்சர் கொண்டது தான் இந்த ஊடகம் சொல்கிற மீன். இதுவும் அதே மாதிரி பாசிகளை தின்னு கரையில் வாழக்கூடியது. ரொம்ப டேஸ்டான மட்டும் தான், நல்ல மருத்துவ குணம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க, வாங்கி சாப்பிடுங்க. உண்மையிலே இன்னைக்கு நமக்கு வந்திருக்க வகைகள் மாவுளா சீலா, செல்வ முரல், கலிங்க முரல், கருநகர, வடவா, வெளமீன், தேங்காய்பாறை, இன்னும் இதோட சேர்த்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஸ்குட்டு, இந்த ஸ்குட்டு தான் வந்து எல்லாரும் விரும்புகிற ஸ்குட்டு தான். அப்படி எடுத்து
வந்து டீப்போகன்னு சொல்லுவாங்க, இதுதான் ஸ்குட்டு சொல்லுவாங்கல்ல. இது டேஸ்ட்லையும் நல்லா இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. அதனால இது இறால்ல எவ்வளோ புரதச்சத்து இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாகவே இந்த ஸ்குட்டில் சத்து உள்ளது. அதனால நம்ம கடையை பொறுத்தவரை ஸ்குட்டு வந்துருக்குது, இறால், நண்டு, கருணகரை, ஏறக்குறைய 12 வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் உண்மையை சொல்ல போனால், நீங்கள் பார்க்குறீங்கள இந்த பொருட்கள் எல்லாம் நாங்கள் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்கள் அல்ல. எல்லாமே எந்தெந்த ஏரியாக்களில் இந்த பொருட்கள் கிடைக்குதோ அந்தந்த ஏரியாக்களில் எங்களுடைய முகவர்களையே வச்சு நேரடியாக வந்து இறங்கக்கூடிய இடம். அதனால் இங்கே வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் பக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லி ஃப்ரெஷ் தான். ஏன்னா டெய்லி ஃப்ரெஷ், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மிக மிக சரியான ஒரு உணவை நீங்கள் வாங்கிட்டு போகிறோங்கிறது திருப்தியோடு போகலாம். ஏன்னா இதில் வந்து மருந்து கலப்போ எந்த இதுவுமே இருக்காது. மிக மிக உறுதியான உண்மையான மன திருப்தியான பொருட்களை வாங்கிட்டு போகலாம். வாங்க, வந்து மகிழுங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.